இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ரொம்ப அழகான பூ. அதுக்கு பேர் பூன்னு சொல்லக்கூடாது, மலர் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா அதுதான் உண்மையான ஒரு வார்த்தை. அது வந்து அரளி மலர் பற்றி தான் பார்க்க போகிறோம். அரளி செடி. ஸோ அரளி வந்து பொதுவாக விஷத்தன்மை வாய்ந்தது தான். இது வந்து விஷத்தன்மை வாய்ந்த தாவரமாக இருந்தாலும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கிறதுனால இது வந்து அலங்கார பொருளுக்காக பயன்படுத்துவோம். பொதுவாக நிறைய ஃபங்க்ஷன்ஸு இல்லை வந்து ஒரு ஸ்டேஜ் ஷோவில் பார்த்தீங்கன்னா இந்த பூ வச்சு டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க. நிறைய ஹைவேஸ்லலாம் நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க. மிடில் சென்டரில் வந்து இந்த அரளி செடியை தான் நிறைய வச்சுருப்பாங்க. ஏன்னா வந்து அது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து நெறைய கலர்ஸ்ல இருக்கு. செவ்வரளி, வெறும் அரளின்னு சொல்லுவாங்க. வெள்ள, அதுக்கப்புறமா சிகப்பு, மெயினா ஒரு மாரி பிங்கிஷ் கலர்ல இருக்கும். இது வந்து இந்தியா முழுவதும் தோட்டங்களிலும் எந்த இடங்கள்லனாலும் வளரும் இது. இந்த பர்ட்டிகுலர் இந்த ஒரு மண்ணுல தான் வளரும் அப்டின்லாம் கிடையாது. இதுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்ல. பொதுவா கோயில்கள்ல அதிகமா இது வளர்ப்பாங்க. எதுக்காகன்னா, அந்த பூக்கள வந்து பூஜைக்காக பயன்படுத்திக்கலாம் அப்டின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா சிகப்பு இல்ல மஞ்சள், வெள்ளை இந்த மாரி நெறைய கலர்ஸ்ல இருந்தாலும், அதிகமா பயன்படுத்துறது வெள்ளையும், அந்த சிகப்பு கலர் தான். இந்த தாவரம் வந்து அதாவது தற்கொலைக்காக முயற்சியிடணும் அப்படிங்கிற அந்த கருக்கலைப்புடன் தொடர்பு படுத்ததாக கூறப்படுது. அதாவது என்ன அப்படின்னா, இது ஒரு ஒரு மாரி புரியாத வார்த்தை மாரி தான் இருக்கு. ஒரு சினானிம்ஸ் மாரி. இதில வந்து மருத்துவ பயன்கள் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பொதுவா அதாவது அந்த வார்த்தையோட அர்த்தம் என்ன அப்படின்னா, தற்கொலைக்கான முயற்சி, கருக்கலைப்பு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? பொதுவா நம்ம படங்கள்லலாம் பார்த்துருப்போம். ஏதாவது வந்து ஒரு பிரச்சனை வருது, ஒரு விஷம் குடிச்சு சாகணும்னா டக்குனு அரளி விதைய அரைச்சு சாப்பிடுவாங்க. செத்து போற மாரி காட்டுவாங்க. ஆனா உண்மை என்னன்னா, இதில மருத்துவ பயன்கள் நெறைய இருக்கு. இது விஷம் வாய்ந்தது தான். விஷமான ஒரு தாவரம் அப்படி இருந்தாலும், அத பயன்படுத்த வேண்டிய ஒரு முறைகள் அதில நெறைய பாகங்கள் இருக்குல்ல. அதில ஒரு சில பாகங்கள் வந்து மருத்துவ குணங்கள் அதிகமா இருக்கு. நம்ம சினிமால வந்து முக்கியமான விஷயத்த விட்டுட்டாங்க. அவங்க வந்து அப்படி போர்ட்ரே பண்ணிட்டாங்க. அரளினாலே அது விஷச்செடி அப்படின்னு. ஆக்சுவலா இதில மருத்துவ குணங்கள் நெறையவே இருக்கு. அத நம்ம இப்ப பார்க்கலாம். இந்த தாவரத்தில எடுக்கக்கூடிய ஒரு வேதிப்பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராஃபைன், நீரியோடெரின், அப்புறமா நீரியோமோசைடுகள்ஸ், அப்புறம் நீரியோசைட்ஸ், ப்ளூ மெரிசன், கிளைகோசைட்ஸ் இந்த மாதிரி நெறைய இதெல்லாமே வந்து கெமிக்கல் டெர்ம்ஸ், வேதியியல் பெயர்கள். இது எல்லா இன்கிரீடியன்ட்டும் இந்த செடியில இருக்கு. இது வந்து இதோட எல்லா பாகங்கள்லயும் வந்து மருத்துவ குணம் இருக்கு. அதில குறிப்பா வந்து இலைகள், வேர்கள் இதில வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. இது என்னென்ன மாரி விஷயங்களுக்கெல்லாம் பயன்படுத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா வகையான தோல் நோய்க்கு வந்து இத பயன்படுத்துறாங்க. முக்கியமா புற்றுநோய குணப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் வந்து இந்த அரளி செடிக்கு இருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னா, இதில இருக்கக்கூடிய இன்னொரு தாவரம் இதிலேயே வந்து நெறைய ஃபேமிலிஸ் இருக்கும் இல்லையா? அரளி செடியில நெறைய அதோட ஃபேமிலிஸ் வெரைட்டீஸ்ன்னு சொல்லுவோம்ல. அதில வந்து நைகோபோட்டிஸ் போட்டிடா அப்படிங்கிற ஒரு தாவர பெயர். இதோட ஃபேமிலிய சேர்ந்தது. அந்த அரளி செடியில இருக்கக்கூடிய வேர்கள எடுத்து, அத வந்து புற்றுநோய்க்கு குணப்படுத்தும் மருந்தா இருக்குன்னு விஞ்ஞானிகள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ உங்க எல்லாருக்குமே ஒரு கேள்வி வரலாம். இந்த அரளி வந்து விஷமாச்சே, படங்கள்லலாம் அப்படி தானே காட்டுறாங்க அப்படின்னா, அதுவும் உண்மதான். அதாவது என்னன்னா, தக்க முறையில இது வந்து அதுக்கு நேர்த்தியா இத பத்தி தெரிஞ்சவங்க வந்து, அத வந்து ஒரு இந்த முறையில தான் பயன்படுத்தணும்னு அப்படி ஒரு விதி இருக்கு இல்லையா? மூலிகைலாம். ஸோ அந்த மாதிரி இந்த அரளிக்கு வந்து அந்த விதி வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டான ஒரு ரூல்ஸ். அத ஃபாலோ பண்ணணும். மத்த மூலிகை செடியில வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்ட்டா இல்லனாலும் உயிர் சேதம் கிடையாது. ஆனா இதுல வந்து அந்த ரூல்ஸ கரெக்ட்டா ஃபாலோ பண்ணலன்னா கொஞ்சம் அது கஷ்டம். அதனால தான் இத வந்து ஒரு விஷ தாவரம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இப்போ இத பத்தி ஒரு சின்ன டிஸ்கஷன். விஷ தாவரம் அப்படின்னா எதனால அப்படி சொல்றாங்கன்னா, இந்த அரளி தாவரத்தில ஒரே ஒரு இலைய வந்து நம்ம சாப்பிட்டோம். ஒரு குழந்தை ஒரே ஒரு இலைய சாப்பிடுது அப்படின்னா, அது வந்து ஃபர்ஸ்ட்டு என்ன மாதிரிலாம் பிரச்சனைகள் உண்டாகும்? ஃபர்ஸ்ட்டு வயிற்றுப்போக்கு வரும், வாந்தி வரும், வயிற்று வலி வரும், அப்படியே மயக்கம் வரும், நினைவுகள் இழந்துருவாங்க. கடைசியில இதய துடிப்பு நின்னுடும். இதுதான் மரணம். ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜ் பை ஸ்டேஜா அவங்களுக்கு வந்து அந்த விஷம் வந்து வேலை செய்யும் உடம்புல. அது மட்டும் இல்லாம, இந்த அரளி நஞ்ச உட்கொண்டு சாப்பிட்டு 24 மணி நேரத்தில அவங்க ஒரு வேள மரணிக்க ஏற்படல அப்படின்னா, அவங்க பிழைத்துக் கொண்டாங்க அப்படின்னா, அது உண்மையாவே ஒரு ஆச்சரியம். ஏன்னா, இதுவரைக்கும் யாரும் அப்படி பொழைச்சதில்ல அப்படின்றாங்க. அதேமாரி அரளி சாப்பிட்டு அது ட்ரீட்மெண்ட்காக போறவங்க ஃபர்ஸ்ட்டு அவங்க வந்து இனிமா குடுத்து அவங்க ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டு தான் வந்து ட்ரீட்மெண்ட்டே குடுப்பாங்க. ஏன்னா, அது அவ்வளோ ஃபாஸ்ட்டா வந்து அந்த விஷம் உடம்பு ஃபுல்லா பரவி மரணத்துக்கு கொண்டு போயிரும் அப்படின்றாங்க. ஸோ அரளி வந்து தாவரம் வந்து விஷமான தாவரம் தான். அதுவும் உண்மைதான். அதில இன்னொரு உண்மையும் இருக்கு. என்ன அப்படின்னா, சரியான முறையில பயன்படுத்தினா இதில மருத்துவ குணங்கள் ஏராளமா இருக்கு அப்படின்னு நூல்கள்ல குறிப்பிட்டிருக்காங்க. இதோட மருத்துவ குணங்கள் ரொம்ப ஏராளமா இருக்கு. இதுல வந்து ஒரு 35 கிராம் அளவு எடுத்தா போதும். அத வந்து அரளிப்பட்டைய கசாயமா செஞ்சு அவங்க குடிச்சு வந்தாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து எப்பேர்ப்பட்ட உடம்புல இருக்கக்கூடிய நாள்பட்ட புண்கள் அப்படின்னுவாங்கல்ல, இது எல்லாமே சரி செய்யும் அப்படின்றாங்க. ஸோ இதுல நல்ல விஷயங்கள் நெறையவே இருக்கு. அந்த இதுல வரக்கூடிய தாவரத்துல வரக்கூடிய ஒரு சில இது மட்டும் தான், அதுலயும் ஒரு சில பாகங்கள், உதாரணத்துக்கு இலைகள், அதுதான் வந்து விஷமே தவிர, அதையும் வந்து சரியான முறையில பயன்படுத்தினா, இந்த அரளி செடியும் ஒரு அற்புதமான மூலிகை செடி தான் அப்படின்னு நம்ம நூல்கள்ல ரொம்ப அழகா நம்ம முன்னோர்கள் குறிப்பிட்டு போயிருக்காங்க. இந்த அரளி செடிக்கு இன்னொரு அழகான பேர் இருக்கு. அது என்ன அப்டின்னா, கஸ்தூரி அப்டின்றாங்க. நான் இப்ப தான் முதல்ல நானும் கேள்விப்படுறேன். அப்புறம் இன்னொரு பேர் வந்து கனவீரம். இது வந்து ஒரு ஸ்பெஷல் என்ன அப்டின்னா, இது ஒரு வருஷம் ஃபுல்லா இது பூக்கும். இதுதான் சீசன் அப்டிலாம் கிடையாது. அந்த செடிய வச்சோம் அப்டின்னா, அந்த வருஷம் ஃபுல்லா அது பூத்துக்கிட்டே இருக்கும். அழகா இருக்கும். அது அது ஒரு அற்புதமான விஷயம். இந்த மூலிகை செடிய பத்தி. சரி நண்பர்களே, நம்ம அடுத்த வீடியோல வேற இன்ட்ரஸ்டிங்கான டாபிக் எடுத்து பார்க்கலாம். தேங்க் யூ.